இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்யநாராயண பூஜையின் மகத்துவம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சத்யநாராயண பூஜை என்பது இந்த கலியுகத்திலே அமைந்த மிக அற்புதமான ஒரு விரதம். இந்த பூஜையினை செய்வதன் மூலமாக அதிகமான நற்பலன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்றார். யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கிறதோ, என்ன தேவை இருக்கிறதோ அது உடனடியாக நிறைவேறிவிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பலனை சொல்லி இருக்கிறார்கள் சத்யநாராயண விரதத்தை பொறுத்தவரை. இதில் முதல்ல இந்த சத்யநாராயண விரத பூஜையினுடைய அந்த விதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சத்யநாராயணத்தினுடைய ஒரு படத்தினை வைத்துக்கொண்டு அப்படியே நேரடியாக பூஜையை பண்ண சொல்லலை. சத்யநாராயணனுடைய படமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கலசத்தினை வைத்து அதிலே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி ஆவாகனம் செய்தாலும் சரி, அதற்கு முன்னதாக விநாயகர் பூஜையை செய்ய வேண்டும். விநாயகர் பூஜையை செய்துவிட்டு 5 தேவதைகளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். முக்கியமாக இந்த பஞ்சபாலிக தேவதா அப்படின்னு சொல்லுவார். அதாவது 5 விதமான பாலகர்கள் நம்முடைய உலகத்திலே இந்த படைப்பிலிருந்து நாம் வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை தருகின்றவரை இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளையும் முதலிலே வணங்க வேண்டும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா அஷ்டதிக் பாலகர்களையும் வணங்க வேண்டும் சொல்கிறார். அந்த 8 திசை பாலகர்களையும் ஆவாகனம் செய்து பூஜை செய்து வணங்க வேண்டும். அதற்கு அப்புறம்தான் பார்த்தோம்னா நவகிரகங்களையும் ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும் சொல்கிறார். இந்த நவகிரகங்களையும் வணங்கிவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த சத்யநாராயணனுடைய ஆவாகனமே அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் அந்த விதானத்திலே. இந்த அடிப்படையிலேயே பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ, ஒரு கல்வி என்பது தேவை, அதனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தேவை அப்படிங்கிற மாதிரி அதற்குரிய தேவதைகள் யார் யாரோ அந்த தேவதைகள் அனைவரையும் முதலிலே வணங்கிவிட்டுத்தான் துவக்க வேண்டும். இதுபோக நம்மை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அந்த இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்கின்ற அந்த 8 திசை காவலர்களையும் அவர்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு நம்மீது அந்த தாக்கத்தினை செலுத்தி நம்மை இயங்கச் செய்யக்கூடிய அந்த நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு தெய்வமாகிய அந்த சத்யநாராயணரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த சத்யநாராயணருக்குரிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே 5 கதைகளை சொல்லி இருப்பார்கள். அந்த கதைகளை படிக்க வேண்டும்னு சொல்றார். அந்த கதாஸ்ரவணம், அந்த கதைகளை படித்து அவற்றை கேட்க வேண்டும். அந்த கதைகளிலேயே நிறைய விளக்கம் என்பது இருக்கும். அந்த விளக்கத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக எப்படி தெரியுமா சொல்றாய், இந்த கலியுகத்தை பொறுத்தவரை இந்த சத்யநாராயண விரதம் என்பது எல்லோருக்குமானது. இதிலே ஜாதி பேதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏழை பணக்காரன் என்கின்ற பேதம் அவசியமில்லை. ஆண் பெண் என்கின்ற பேதம் அவசியமில்லை. இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தான் இந்த விரதத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜாதி பேதங்கள் எல்லாம் எதையுமே சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு விரதம் என்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதில் வரக்கூடிய கதைகளை வைத்துக்கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது கதையிலே பார்த்தோம்னா, காசியிலே ஒரு அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையானது ஆரம்பிக்கும். அந்த அந்தனர் வீட்டிலிருந்தே பிரசாதத்தை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு விறகு வெட்டியினுடைய கதை அடுத்த கதையாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த விறகு வெட்டியானவன் எப்படி தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் துறந்து அவன் எப்படி மிகப்பெரிய பணக்காரனானான், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி நீங்கியதுன்னு சொல்லிட்டு ஒரு விறகு வெட்டியினுடைய கதையினை சொல்லி இருப்பார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு வைசியனுடைய, அதாவது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த கதைகளை சொல்லி இருப்பார்கள். அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மகாராஜா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி இருப்பார். அந்த ராஜாவை தொடர்ந்து தான் அந்த வைசியருடைய கதையும் வந்திருக்கும். அவரை தொடர்ந்து பார்த்தோம்னா காட்டிலே அந்த வேடுவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த காட்டிலே வசிக்கக்கூடிய வேடர்களை கொண்டு, அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களை கொண்டெல்லாம் கதைகளை சொல்லி இருப்பார்கள். அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஒரு ராஜா, இவங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பூஜையை அலட்சியப்படுத்தியதன் விளைவாக ஒரு அரசனுக்கு என்ன விளைவு நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அரசன் அந்த பூஜையை செய்து அந்த பிரசாதத்தினை மேற்கொண்டு அவன் எப்படி இழந்த நாடுகளை எல்லாம் மீட்டான் அப்படிங்கிற ஒரு கதையையும் சொல்லி இருப்பார்கள். ஆக இப்படி ஏழை பணக்காரன் என்கின்ற எந்த விதமான வித்தியாசமும் இன்றி, ஜாதி பேதமின்றி எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விரதமாக, ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே இந்த விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு ரொம்ப மிகப்பெரிய பிரசாதங்கள் எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை.
அவரவர்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணாலே போரும். வெறுமன தீர்த்தத்தை வச்சு அதில் ஒரு துளசியை கிள்ளி போட்டு அதை கூட சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணிட்டு அதனை முதலிலே இவர்கள் பருகிவிட்டு மற்றவர்களுக்கும் அதை பிரசாதத்தை தர வேண்டும்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்மளால் ஒரு எல்லா பிரசாதங்களையும் செய்ய முடியும். நிறைய விசேஷமாக நம்மளால் நம்மக்கிட்ட காசு பணம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்குரிய நைவேத்தியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த நைவேத்தியத்தை இவர்களும் உண்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும்னு சொல்கிறார். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது எல்லோருக்கும் நன்மை என்பது கிடைக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும் என்பதுதான் அந்த பூஜையினுடைய ஒரு சிறப்பான நோக்கமாகவே அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், நம்ம எதை கருதி இந்த பூஜையை செய்கிறோமோ அதனுடைய பலனானது உடனடியாகவே கிடைத்து விடும்னு சொல்கிறார். அதனால தான் இது நிறைய கூட்டங்கள் சேர்கின்ற இடத்திலே இந்த விரதத்தினை செய்வது இந்த தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர மக்களினுடைய வழக்கமாகவே இருக்கிறது. அவர்கள்லாம் பார்த்தோம்னா வீட்டில் ஒரு கல்யாணம்னு சொன்னால் அங்கே சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்வார்கள். வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கேயும் இந்த சத்யநாராயண பூஜையை செய்வார்கள். அதன் மூலமாக எல்லோரும் இதன் மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.